ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12, அருள்வாக்குகள் 39 தொடக்கம் 48 வரை. நேற்றைய நற்செய்தியில் இயேசு பணியாளர்களை பற்றி பேசினார். ஒய்கோனோமோஸ், அதாவது மந்தைகளை பற்றி பேசினார். இன்று இயேசு எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிடப்பட மாட்டார் என்பதை அறிவீர்கள், நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்ல, பேதுரு இது எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்க, இயேசு இன்றைய நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார். அதாவது வீட்டு உரிமையாளருக்கு, வீட்டு பொறுப்பாளருக்கு கொடுக்கிறார். பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய எஸ்டேட் நில பிரபுக்கள் 3 அடுக்கு படிநிலை உள்ளவர்கள். 1 மிகப்பெரிய பணக்காரர்கள், வீட்டு உரிமையாளர்கள் அல்லது தலைவர்கள் என்று கருதப்படுவார்கள். 2 அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் வீட்டு பொறுப்பாளர்கள். 3வது பணியாளர்கள். எனவே நேற்று பணியாளர்களை பற்றி, மந்தையை பற்றி பேசிய இயேசு இன்று பேதுரு கேட்டவுடன் வீட்டு பொறுப்பாளரை, மேய்ப்பவர்களை, மந்தையை மேய்ப்பவர்களை பற்றி கூறுகிறார். மேய்ப்பர்களிடம் கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? விழிப்பு, ஆயத்தம். அவர்களிடம் 3 பண்புகளை எதிர்பார்க்கிறார்: எபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி. திறமை, பொறுப்பு, கணக்கு கொடுப்பவராக இருக்க வேண்டும். திறமை, என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கடவுளால் அதனை முழுமையாக அவருடைய இறையாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும். அவருடைய இறையாட்சி வரும் வரை அந்த வீட்டு பொறுப்பாளர் மிகவும் விவேகமாக, ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும். விவேகம் வேறு, ஞானம் என்பது வேறு. விவேகம் என்பது அப்போதைய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்பை உணர்வது. ஞானம் என்பது ஒரு மலை மேல் இருந்து அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்ப்பது, கழுகு பார்வை என்று சொல்லுவார்கள். அதுதான் ஞானம். எனவே கழுகு பார்வை கொண்ட ஞானமும் வேண்டும் ஒரு வீட்டு உரிமையாளருக்கு, அந்த வீட்டு பொறுப்பாளருக்கு. அதே போல விவேகம், அந்த சூழ்நிலையில், குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பண்பும் வேண்டும். 2வது, பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். 2 வீட்டு பொறுப்பாளரை பற்றி பேசுகிறார். ஒருவர் தன்னுடைய வீட்டு உரிமையாளருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர், அவரை பேறு பெற்றவர் என்று கூறுகிறார். அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். இன்னொரு வீட்டு பொறுப்பாளர் தன்னுடைய தலைவர் வருவதற்கு காலம் தாழ்த்துவார். எனவே தான் நன்றாக குடித்துவிட்டு வீட்டில் வேலை செய்கின்ற பணியாளர், ஆண் பெண் பணியாளர்களை அடித்து நொறுக்குகின்றவர், இவர் அதிகமாக அடிபடுவார். 3வது, கணக்கு கொடுப்பவர். தன்னிடம் கொடுக்கப்பட்ட அனைத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடம் அதிகமாகவே கேட்கப்படும். யாரிடம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் குறைவாகவே கேட்கப்படும். எனவே மந்தையை விட மந்தையினுடைய மேய்ப்பர்கள் மிகவும் ஞானமுள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக, பொறுப்பாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் இறையாட்சிக்குள் பிரவேசிக்க முடியும். ஆமீன்.